ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ வெட்டிங் சீசன் இல்லையா, அதனால ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரெண்டுமே செய்கிறதுனால என்னால் குக்கிங் சேனலோட வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ண முடியாமல் இருக்குது. என்னோடய ஒர்க் என்ன அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் இந்திய தமிழில் தான் பேசி கிளாஸ் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இங்கே நான் ஸ்ரீலங்கன் தமிழில் தான் பேசி கிளாஸ் எடுக்கிறேன். சம்டைம் எனக்கு நம்ம சென்னை தமிழ் சம்டைம் வரும். அது நார்மலாக தவிர்க்க முடியாது இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இவங்களாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. இவங்களாம் ஆரி ஒர்க் என்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க. யாருமே கம்மியாக செய்கிறாங்க, இவங்க ஸ்லோ ஒர்க்கர் அது மாதிரிலாம் சொல்லவே முடியாது. எல்லாரையுமே நான் கரெக்டாக ஒரே இதுலேயே நான் கொண்டு போயிடுவேன். ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்கன்னா அவங்கள எக்ஸ்ட்ரா டைம் இருக்க வச்சு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கிளாஸை முடிச்சுட்டு தான் நான் விடுவேன். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்கிட்ட கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக ரெவ்யூ அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சில பேர் நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு செய்கிறாங்க, ட்ரேஸ் பண்ணிவிட்டு. சில ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஓனாக க்ரியேட் பண்ணி செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே பேக் நெக் டிசைன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் அவங்களோட ஃபினிஷிங் டிசைன் நான் காட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ, அதனால் நான் பார்ட்டாக தான் போட போகிறேன். இது பார்ட் 1 வீடியோ. இதோட கண்டினியூட்டி அடுத்தடுத்த பார்ட்டில் வரும். சில ஸ்டூடெண்ட் ட்ராயிங் அவங்களே நல்லா ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிட்டு ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ராயிங் சுத்தமாக வராது. அதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்டில் இருந்து பிரிண்ட் அவுட் அப்படியே எடுத்துட்டு அந்த டிசைனை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ராயிங் தெரியலன்னா நம்ம ஆரியே கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. ட்ராயிங் சுத்தமாக தெரியலனாலும் நம்ம இந்த ஆரி ஒர்க் செய்ய முடியும். ட்ராயிங் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகம், அவ்வளோதான். மற்றபடி ட்ராயிங் தெரியலனா சுத்தமாக இந்த ஒர்க் பண்ண முடியாதுன்றது கிடையாது. இப்போ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுது. அதனால் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் ப்ளவுஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது நெட்டில் இருந்து அவங்க எடுக்கலை, அவங்க சொந்தமாக அவங்களாவே ட்ராயிங் பண்ணி செய்தாங்க. பார்க்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய வீடியோவில் மேபி உங்களுக்கு கலர் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நேரில் உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சுங்க. உண்மையாக ரொம்ப டைம் கூட நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலி இது 1 மந்த்து தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த 1 மந்த்துக்குள்ளே இவங்க இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னும் போது உண்மையாக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக செய்கிறாங்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்ரீலங்காவில் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரி ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இங்கே எப்படி சப்போர்ட் கிடைக்கும், தெரியாத இடம், இங்கே என்னால் செய்ய முடியுமா, இந்த மாதிரிலாம் நான் நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வச்சேன். ஆனால் உண்மையாகவே இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்னோடய டீச்சர்ஸ் என்னை எப்படி ஃப்ரெண்ட்லியாக ட்ரெயின் பண்ணாங்களோ அதே சிஸ்டத்தை தான் நான் இங்கே அப்ளை பண்ணேன். அது உண்மையாகவே எனக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஏன்னா இங்கே என்கிட்ட வர பிள்ளைங்களும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் டே 1 எப்படி இருந்தீங்களோ அதை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, அது எங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட்லலாம் அவங்க பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு தையல் மிஸ்டேக்காக செய்துட்டாங்க அப்படின்னா அதை கழட்டிட்டு போட சொல்லுவேன். மறுபடியும் அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடும். மேம் இது மிஸ் இது கழட்டணுமா, கண்டிப்பாக இதை கழட்டணுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி இப்படி கொஞ்சம் கோணலாக இருக்குல்ல, இது இப்படி இருக்குல்ல அப்படி சொன்னால் போதும், சர 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 சரன்னு ஃபுல்லாக கழட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க
நீட்டாக செய்யணும். அந்த ஒரு ஷேப் கூட கொஞ்சம் கூடி மாறிடக்கூடாது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்து உண்மையாவே நான் ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, நான் இப்படி வேற கண்ட்ரில வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன், இப்படி கிளாஸ் வந்து எடுப்பேன்னு நான் கண்டிப்பா நெனச்சு கூட பார்க்கல. ஃப்யூச்சர்ல இந்த மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.